இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் 20வது தவணை தேதி 2025 எப்போ வெளியிட்டிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி பிஎம் கிசான் விரைவில் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை வெளியாகும் என்று முக்கிய தகவல் வந்திருக்கு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்முடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இதுவரை விவசாயிகள் வங்கி கணக்கில் 19 தவணைகள் வர வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது வர வைக்கப்படும் என்று விவசாயிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனிடையில் பிஎம் கிசான் 20வது தவணை எப்பொழுது வர வைக்கப்படும் என்பது குறித்து ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 25 2025 ஜூன் 30க்குள்ளே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பிஎம் கிசான் 20வது தவணையான வர வைக்கப்பட எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் பார்த்தீங்கன்னா பண வரவு வைக்கப்படாத நிலையில் இன்னும் பணம் வரவு எப்பொழுது நடக்கும் இது குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்குங்க. ஸோ இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பிஎம் கிசான் திட்டத்தில், அதாவது இந்தியாவில் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசால், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் தான் பிஎம் கிசான் சமன் நிதி யோஜனா. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வர வைக்கப்படுகிறது. 3 தவணைகளாக வைக்கப்படும் என்று குறிப்பிட, அதாவது 6000 ரூபாய் மொத்தமாக வர வைக்கப்படாமல் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 2000 2000 இப்படி வர வைக்கப்படும். அதன்படி பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 19 தவணைகள் விவசாயிகள் நிதி வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த 19 தவணைகள் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைய தினம் வர பிஎம் கிசானுடைய 19 தவணைகள் வர வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 20வது தவணை ஜூன் 30ஆம் தேதி அன்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் இன்னும் வர வைக்கப்படலை. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் உங்களுடைய வங்கியுடைய கணக்கில் வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கேஒய்சி பெண்டிங், அந்த மாதிரி டாக்குமெண்ட் பெண்டிங் ஏதாவது வங்கிகள் இருந்தீங்க அப்படின்னா அதை முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள், சரி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த நிலையில 20வது தவணை எப்பொழுது வர வைக்கப்படும் என்று விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதன்படி பிஎம் கிசான் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும்? பிஎம் கிசான் 19வது தவணை 2025 பிப்ரவரி மாதம் விவசாயிகள் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்ட நிலையில் 4 மாதங்கள் நிறைவடைந்தால் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும் என விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2025 ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று சில உண்மை தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்குங்க. ஸோ வர வைக்கிறதாக தகவல் வெளியாகி, இந்த நிலையில் பிஎம் கிசான் பெறப்பட்ட விவசாயிகள் கட்டாயம் கேஒய்சி செய்திருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அவ்வாறு விவசாயிகள் தங்களது பிஎம் கிசான் திட்டத்தில் கேஒய்சி மேற்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த 20வது தவணை தொகை 2000 பணம் கிடைக்காது என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. ஸோ என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை 2025 ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் எல்லாமே வெளியாயிருக்கு. டேட் அப்படி நம்ம பார்க்குறப்போ ஜூலை 6, 7, 8 இந்த தேதிகளில் உங்களுக்கு வர வைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை 10ஆம் தேதி டெட்லைனாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் இந்த பிஎம் கிசானுடைய அமௌண்ட்டு வர வைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிஎம் கிசான் யோஜனாவிற்கு விண்ணப்பித்த இந்திய அனைத்து விவசாயிகளுக்கும் இப்பொழுது அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட்டு 20வது தவணை வெளியீட்டு தேதியை ஆன்லைன்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த 20வது தவணை வெளியிட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் திட்டம் என்றால் என்ன?
ஓகேங்களா. வெற்றிகரமாக இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி பிரயோஜனா தொடங்குவதன் நோக்கங்களில் ஒன்று இந்தியாவில் நிதி ரீதியாக நலிவடைந்த விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பிரதம மந்திரி திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஸோ கிட்டத்தட்ட 19 தவணைகள் இந்த திட்டத்தில் விவசாயிகள் வந்து வாங்கிட்டாங்களோட வங்கி கணக்கில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டில் சில திருப்பங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இகேஒய்சி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அருகில் இருக்கிற ஆதார் மையத்தை அணுகி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு இகேஒய்சி ப்ராசஸை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நண்பர்களே, இந்த பிஎம் கிசானுடைய முழுமையான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் 20வது தவணை பற்றிய இன்னொரு அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் 20வது தவணை தேதி 2025 எப்போ வெளியிட்டிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி பிஎம் கிசான் விரைவில் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை வெளியாகும் என்று முக்கிய தகவல் வந்திருக்கு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்முடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் இதுவரை விவசாயிகள் வங்கி கணக்கில் 19 தவணைகள் வர வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது வர வைக்கப்படும் என்று விவசாயிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனிடையில் பிஎம் கிசான் 20வது தவணை எப்பொழுது வர வைக்கப்படும் என்பது குறித்து ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னன்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஜூன் 25 2025 ஜூன் 30க்குள்ளே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பிஎம் கிசான் 20வது தவணைக்கான வர வைக்கப்பட எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு வைக்கப்படாத நிலையில் இன்னும் பணம் வரவு எப்பொழுது நடக்கும் இது குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்குங்க. ஸோ இந்தியாவில் செயல்படுத்தப்படும் பிஎம் கிசான் திட்டத்தில், அதாவது இந்தியாவில் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசால், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் தான் பிஎம் கிசான் சமன் நிதி யோஜனா. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வர வைக்கப்படுகிறது. 3 தவணைகளாக வைக்கப்படும் என்று குறிப்பிட, அதாவது 6000 ரூபாய் மொத்தமாக வர வைக்கப்படாமல் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 2000 2000 இப்படி வர வைக்கப்படும். அதன்படி பிஎம் கிசான் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 19 தவணைகள் விவசாயிகள் நிதி வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதுங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த 19 தவணைகள் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைய தினம் வர பிஎம் கிசானுடைய 19 தவணைகள் வர வைக்கப்பட்டிருக்கு. ஸோ 20வது தவணை வந்து ஜூன் 30ஆம் தேதி அன்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் இன்னும் வர வைக்கப்படலை. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் உங்களுடைய வங்கியுடைய கணக்கில் வர வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கேஒய்சி பெண்டிங் அந்த மாதிரி டாக்குமெண்ட் பெண்டிங் ஏதாவது வங்கிகள் இருந்தீங்க அப்படின்னா அதை முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள், சரி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த நிலையில 20வது தவணை எப்பொழுது வர வைக்கப்படும் என்று விவசாயிகள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதன்படி பிஎம் கிசான் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும், பிஎம் கிசான் 19வது தவணை 2025 பிப்ரவரி மாதம் விவசாயிகள் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்ட நிலையில் 4 மாதங்கள் நிறைவடைந்தால் 20வது தவணை எப்பொழுது கிடைக்கும் என விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கின்றன. இந்த நிலையில் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை 2025 ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்று சில உண்மை தகவல்கள் நமக்கு வெளியாகிருக்குங்க. ஸோ வர வைக்கிறதாக தகவல் வெளியாகி இந்த நிலையில் பிஎம் கிசான் பெறப்பட்ட விவசாயிகள் கட்டாயம் இகேஒய்சி செய்திருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அவ்வாறு விவசாயிகள் தங்களது பிஎம் கிசான் திட்டத்தில் இகேஒய்சி மேற்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த 20வது தவணை தொகை 2000 பணம் கிடைக்காது என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. ஸோ என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை 2025 ஜூலை மாதம் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் எல்லாமே வெளியாயிருக்கு. டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஜூலை 6, 7, 8 இந்த தேதிகளில் உங்களுக்கு வர வைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை 10ஆம் தேதி டெட்லைனாக இருக்கும்.
ஓகேங்களா. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்க கணக்குல இந்த பிஎம் கிசானுடைய அமௌண்ட் வரவு வைக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிஎம் கிசான் யோஜனாவிற்கு விண்ணப்பித்த இந்திய அனைத்து விவசாயிகளுக்கும் இப்பொழுது அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிட்டு 20வது தவணை வெளியீட்டு தேதியை ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த 20வது தவணை வெளியிட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் திட்டம் என்றால் என்ன? சரிங்களா. வெற்றிகரமாக இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி பிரயோஜனா தொடங்குவதன் நோக்கங்களில் ஒன்று இந்தியாவில் நிதி ரீதியாக நலிவடைந்த விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பிரதம மந்திரி திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஸோ கிட்டத்தட்ட 19 தவணைகள் இந்த திட்டத்தில் விவசாயிகள் வந்து வாங்கிட்டாங்களோட வங்கி கணக்கில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டில் சில திருப்பங்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இகேஒய்சி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அருகில் இருக்கிற ஆதார் மையத்தை அணுகி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய பேங்க்ல போயிட்டு இகேஒய்சி ப்ராசஸை முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நண்பர்களே, இந்த பிஎம் கிசானுடைய முழுமையான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் 20வது தவணை பற்றிய இன்னொரு அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.